ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு யமுனா டியூட்டி. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் ஒரு ஆரரான கேமில் தான் கைஸ் இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம். என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி டால் கிராஷ். அந்த ஆரரான கேமில் தான் கைஸ் இன்னைக்கு ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்க, எப்படி வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஏதோ ஒரு பொட்டியை தூக்கி பண்ணுவாங்க. அந்த பொட்டியை தூக்கி போட்டால் ஏதோ காசு தரேன்னாங்க. அதனால தான் நம்ம வந்திருக்கோம். சரி, ஓகே ரைட்டு. இந்த பொட்டியை தான் தூக்கின்னு போட மாட்டேருக்கு. ஓகே, எடுத்துன்னு போயிட்டு இந்த ரூமில் வைக்க மாட்டேருக்கு. ஓகே, இங்கே வச்சாச்சு. எங்கே காசே தரமாட்டுறாங்க. ஓ, இது பொட்டியை ஓப்பன் பண்ணணுமா? சரி, ஓப்பன் பண்ணிட வேண்டியது தான். இங்கேண்ணா அது ஏதோ சிசர் மாதிரி இருக்குது. ஓகே, இது எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணி விடுவோம். என்ன இருக்குன்னு தெரியல பொட்டிக்குள்ளா. ஐயோ, போதும், குட்டி சத்தம் வந்துச்சு. வர நிற்கவே கூடாது சாமி. எப்பா கடிச்சு கொதிர போகுது. என்னடா இது, ஏதோ புதுசாக ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, இது அமுக்கி பார்த்துருவோம் அப்படி என்னதான் வருதுன்ட்டு. ஓகே, ஐயோ அடா பாவிக்கலாட்டு அமுக்கிற உடனே போதை வந்து கடிச்சிட்டேடா. அடாச்சா, ஆமாம், நான் எங்கே இருக்குன்னு தெரியல. ஐயோ, அந்த போதை எங்கேன்னு அடிச்சு வச்சுட்டு இருக்குங்க. ஐயோ, என்ன இடனே தெரியல. சரி, ஓகே, இப்போ இங்கேருந்து தப்பிக்கணும். ஓகே, இதெல்லாம் உடச்சிட்டு போக வேண்டியதாக. ஏ குட்டி சத்தம், என்னவே அடிச்சு வச்சிட்டியா? இன்னைக்கு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. வெளியே வந்தா இன்னைக்கு உன்னை போட்டு பொழக்காம விட மாட்டேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போனால். ஓகே, இப்போ போய் ரெடி தான். என்னடா இது, இடம் புதுசாக இருக்கு. இந்த பிரிட்ஜ் மேலே தான் போன மாட்டேன் இருக்கு. ஓகே, இந்த இடத்த பார்த்தாவே ரொம்ப பயமாக இருக்கு. யாருமே இல்லைங்க, நாம மட்டும் தான் இருக்கோம். இந்த உங்க ஐயா போறாரு. இந்த ஐயா கிட்ட பேசுவான். ஐயா வணக்கம். அடே, வணக்கம் வச்சா வணக்கம் போயிடும். அதை விட்டு போட்டு வெண்ண பண்ண நான் சொல்றேன். உன்னை அப்பாரு பாத்துக்கிறான். ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். இந்த இடத்த பார்த்தாவே கொஞ்சம் பயங்கரமா இருக்குங்க. ஓகே, இங்க ஏதோ பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, அமைக்காச்சு. என்னடா ஏதோ மூவி மாதிரி, ஏதோ ட்ரைலர் மாதிரி இருக்கு. ஓகே, ஏதோ நம்மளுக்கு காமிக்கிறாங்களா இருக்கு. ஏதோ படம் போடுறாங்களா இருக்கு. ஓ, படம் இல்லையா? அங்கே வந்து நமக்கு இது மாதிரி ஒரு வழி போகுது. அந்த வழிக்கோசரம் தான் இது மாதிரி காமிச்சிக்கலாம். ஓகே, இப்போ அந்த வழியில் தான் போன மாட்டேன் இருக்கு. சரி, ஓகே, இந்த வழியில் தான் போனோம். வந்தாலே ரிட்டர்ன் ஓடணுமா? சரி, ஓகே, போவோம். அப்படி அங்கே என்னதான் இருக்குன்ட்டு போய் பார்த்துட வேண்டியது தான். ஓகேங்க, இங்கே பாருங்கள், அந்த வழி இங்கே தான் இருக்குது. ஏதோ கல் மாதிரி இருக்குது. அது மேலே தாண்டி தாங்க போனோம். அப்படியே கிட்ட போயிட்டு ஜம்ப் பண்ணி தான் போனோம். கீழே பார்த்தீங்களா, எரி மேலே கொதிச்சுட்டு இருக்கு. வாடா மாப்பிள்ள உன்னை வேக வச்சிடறேன்ட்டு நாம கீழே பார்த்தோம். செட்டியிலே சுவிட்சா போயிடுவான். ஓகே, கீழே பார்க்காத எப்படியே வந்துட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியல. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இதில் போடுறாங்க, அந்த குழிக்குள்ளே. ஓகே, நாமளும் போய் போட வேண்டியதான். இந்த பச்சை கலர்லாம் எடுத்துகிட்டு போட மாட்டேருக்கு. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக எடுத்து போய் அந்த செந்தில் போட மாட்டேருக்கு. இருங்க போய் பார்ப்பாங்க என்ன இருக்கட்டும். ஆமாங்க, ஒரு 3 பொக்கை மாதிரி இருக்குது. ஏதோ செந்து மாதிரி அதில் போடணுங்க. எப்படியோ ஒன்றை போட்டாச்சு வெற்றிக்காரமா. இப்போ 2வது இங்கே இருக்குது. இதை எடுத்து அப்படியே அங்கே போட்டுருவோம். இது 3 தான் எடுத்துன்னு போய் போட்டால் அப்படி என்ன வரும்னு தெரியல. ஒருவேளை காண்டாமரக்கு வருமோ என்னவோ தெரியல. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க இருக்கணும். அப்புறம் காண்டாமரக்கு வந்து லப்புன்னு அடிச்சிட்டு போகுது. ஓகே, இதுன்னு இதை அமுக்குவோம். இதை அமுக்கினா இன்னொரு பால் வரும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லாஸ்ட்டில் போட்ட வேண்டியதாங்க. ஓகே, அதுதான் முடிக்க போகிறோம். அதுதான் டக்குன்னு ஓடி போய் போடுறா. என்ன வருதுன்ட்டு பார்த்தே ஆகணுங்க. ஓகே, டே அடா பாவி, டே அடா பாவி, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டா. கிட்ட போய் அந்த ஹோல்ஸில் போடுற நேரத்தில் அதுக்குள்ளே தள்ளி விட்டாங்க பைத்தியக்காரன். டே, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டா. டே, என் சாப்பிடணும், சும்மா விடாதரா. ஓகே, இதாவது கரெக்டாக போடுவோம். போட்டுறா கைப்பில்ல. அப்போ அடி எப்படியோ போட்டக்கா. என்னது, எங்கே திரும்பணும் போதே. ஓஹோ, இங்கே ஒரு டோருங்க. ஓகே, இங்கே ஏதோ ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ அங்கே போயிட வேண்டியது தான். எப்படியோ காண்டாமரங்க வரல, ஆட்டுக்குட்டி வரலங்க. ஓகே, ரைட்டாக. இப்போ வந்த வழியே அப்படியே ரிட்டர்ன் போட மாட்டிருக்கு. அப்படியே மெதுவாக ஜம்ப் பண்ணி போக வேண்டியது தான். இங்கே பாருங்க, அந்த பாலை தள்ளி விட்டாரு. அவன் நம்ம முன்னாடி தான் போயிட்டு இருக்கான். ஏதாவது கல் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, கரெக்டாக தலைக்கா மேலே பார்த்து இட்டுலாம். சரி, ஓகே விடுங்க, பாவம் போயிட்டோம். எங்கடா மறைஞ்சு போயிட்டான்? ஓ, இதுக்குள்ளே போனால் மறைஞ்சுதான் போகணுமா? ஓகே, எப்படியே மறைஞ்சிட்டா. எங்கே வந்திருக்குன்னு தெரியல. எக்கடா அப்படியே ஏதோ புதுசாக கொண்டு போக போகிறீங்களா? ஓகே, எங்கே வந்திருக்கான்? இதில் அங்கே போகிறது. இருங்க, இந்த பக்கம் தான் வழி இருக்காட்டு இருக்கு. ஓகேங்க, இது மேலே தான் ஏறி போனோம். அங்கே பாருங்கள், ஆரம்பரெல்லாம் போட்டிருக்கு. ஓகே, இப்போ அதிலே போயிட்டு அங்கே எதோ ஆன் பண்ண மாட்டேருக்குங்க. சரி, ஓகே, அப்படியே மெதுவாக போக வேண்டியதுதான். பார்த்து மெதுவாக தாங்க போகணும். அப்புறம் பைப்பு வலிக்கி விட்டுற போகுது. இது வேறு சின்ன பைப்பாக இருக்குது. ஓகே, அப்படியே வந்துட்டோம். இது மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே அங்கே ஒரு ஜம்பை போட்டேன். ஓகே, இதை ஆன் பண்ணி விட்டா போதுங்க. ஓகே, இப்போ இங்கே வெடிக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஓட்டுறா. ஓகே, வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், டப்புன்னு வெடிச்சிருச்சு. இவனா கீழே செத்து போயிட்டான். சரி, ஓகே கொடுங்க. எப்படியோ ஒரு ஆடு பலி ஆகிடுச்சு. அப்படியே மெதுவாக இப்படியே போனுங்க. இதிலே போயிட்டு திரும்ப நாங்கள் பாருங்கள், இந்த பைப்பு எந்த பக்கம் விழுந்துருக்கு. இந்த பைப் மேலே ஜம்ப் பண்ணி போன மாட்டிருக்கு. ஓகே, அப்படியே அது மேலே ஜம்ப்பாக போட்டாச்சு. எப்படியே வந்தாச்சுங்க. இப்போ அப்படியே இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்ப்பு. ஓகே, அப்படியே இப்படியே போக வேண்டியது தான். இப்போ இதுக்கு மாறிட்டு அப்படியே அங்கே பாருங்கள், நம்மளுக்கான வழி ஒன்று இருக்குது. அந்த வழி வேலையை தான் உள்ளே போட மாட்டிருக்கு. ஓகே, போய் ரெடி தான். இங்கே பாருங்க, எல்லாத்தாவும் பைப்பு தான் இருக்குது. எப்படியாங்க பைப்பை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இதுன்னு ஏதோ முட்டு சந்தா இருக்குது. ஐயோ, எங்கே போய் ஓட போதோ தெரியல. அம்மா தாயே, உன்னை நம்பிதாம்மா வரேன். இந்த வழி கரெக்டாக கூட்டு போய் விட்டுருந்தோம். ஓகே, இங்கே வந்துச்சாட்டு இருக்கு. எங்கே வந்திருக்குன்னு தெரியல. ஓப்பன் பண்ணுறா. ஓகேங்க, ஓப்பன் பண்ணியாச்சுக்கா. ஐயோ, இங்கே திருப்பிட்டு போகுது. எங்கே கூட்டிகிட்டு
எடுத்துட்டு போகுதுன்னு வேற தெரியல. சரி ஓகே, இந்த ஒரு வழி தான் இருக்காட்டு இருக்கு, வேற வழி இல்ல. ஐயோ இங்க பல்ல போச்சுடா, எங்க வந்திருக்குன்னே தெரியல. ஓகே இங்க ஏதோ ஒரு பட்டன் அமுக்கிற மாதிரி இருக்கு. ஓகே அமுக்காச்சுங்க. என்ன வரும், ஒருவேளை கார் வருமா தப்பிச்சு போறதுக்கு? ஐயோ கார் வரும்னு பார்த்தா இந்த கொட்டை பூதம் வருது. ஐயோ இங்க பாருங்க, காது கொப்பரை காதாட்டம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஐயோ அது காது சைஸ் கூட நம்ம இருக்க மாட்டேங்க. ஓடுறா கைப்பெல்லாம் எங்கேயும் நின்றவே கூடாது. எங்க முட்டு சந்தை இருக்கு, வழியே காணுமே, போச்சுடா. ஓ வளைஞ்சு போகணுமா? ஐயோ இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு தெரியல. அது வேற பின்னாடியே தொடர்ந்துட்டு வருமே. ஐயோ குழந்தை சார், என்ன விட்டுருங்க சார், நான் பாவம் சார். என்ன பிடிச்சி என்ன சார் பண்ண போறீங்க? உன்னை பிடிச்சி ரெண்டா வெட்டி நாலா பங்கு போட்டு எட்டா கூறு போட்டு சாப்பிட போறேன்டா. அப்படியாப்பா தம்பி, முடிஞ்ச புடி பாப்போம். போடா அப்படியே பட்டாணி தலையா. ஓகே போயிட்டான். இப்ப எப்படி அப்படிப்பட்டா என்னால பிடிக்கவே முடியாதுடா உன்னால. ஐயோ அவனை ரொம்ப கலாச்சிட்டு மாட்டு இருக்கு. அவன் இடத்துல இருந்து அவன்கிட்டே நம்ம சவால் விடுறோமே, அவன் நம்மள என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒருவேளை நான் அவங்ககிட்ட நம்ம மாட்டணும்னு சொன்ன மாதிரி செஞ்சிருவானோ? ஐயோ அது மாதிரி செய்யறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாதுங்க. நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடணும். ஓகே இதெல்லாம் போட்டு மேலே போயிட்டு ஏதோ பட்டனை இருக்காட்ட இருக்கு, அந்த பட்டனை தான் அங்கே அமுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிருக்கேன். ஓகே எகறா. ஐயோ என்னங்க எகர முடியல. ஓகே இங்கே வந்துட்டான். ஓகே இது ஏதோ வால்வு மாதிரி இருக்குது, அது எப்படியோ திருப்பி விட்டுங்க. ஓகே இப்போ என்ன பண்ணு தெரியல. இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு அந்த பட்டனை, அங்கே ஒரு பட்டன் இருக்காட்டு இருக்குது, அந்த பட்டனை மட்டும் ஆன் பண்ணுறாருங்க. ஓகே இதில் கரெக்டாக ஜம்ப் பண்ணிட்டு வந்தாச்சு. எப்படியும் அந்த பட்டனை மட்டும் ஆன் பண்ணிட்டா அவ்வளோதாங்க. இப்போ போயிட்டு அப்படியே தப்பிக்கணுங்க. ஐயோ என்னடா இவ்வளோ கஷ்டமான டாஸ்க்லாம் வச்சுருக்கீங்க. ஐயோ போராளிகளாம் பாதி உசுறு போயிட மாட்டேருக்கு. சரி ஓகே நான் இருந்தாலும் தப்பிச்சு போய் தானே ஆகணும். இங்கே பாருங்கள் இந்த பலகெல்லாம் இருக்குது, இந்த பலகை உடச்சிக்கிட்டா என்ன ஆகுறது? கீழே பாருங்கள் ஃபேனாக இருக்குது, அப்படியே நசிக்கிறோம். ஓகே இந்த வழி நமக்கு வந்துருச்சு, இந்த வழியில் தான் போனோம். அதுக்கு தான் நம்ம பட்டனை ஆன் பண்ணுங்க. ஓகே எப்படியோ வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் ஏணிலாம் வச்சுருக்காங்க. ஐயோ ஏணிலாம் வச்சுருக்காங்கன்னு சொல்ல வந்து அதுக்குள்ளே கீழே வந்து போயிட்டேன். திரும்ப பஸ்லேருந்து போடுவா இல்லைங்க, எப்படியும் இங்கேருந்து கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது, ஏன்னா அது செக் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்க என் பின்னாடி கடவுள் இருக்காரா நான் தெரியல, அதனால தாங்க நமக்கு நல்லதாக நடக்குதா என்னன்னு தெரியல. சரி ஓகே ரைட்டு, கடவுள் நம்ம பின்னாடி இருந்தால் நமக்கும் நல்லது தானா? அப்படியே ஓகேங்க எப்படி வந்தாச்சு. அவ்வளோதான், இதை மட்டும் தாண்டி போயிட்டா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஒரு பலகை மாதிரி இருக்குது, பார்த்து கேர்ஃபுல்லாக போகணுங்க. பட்டுன்னு உடச்சுன்னு வந்துருப்போது. ஓகே திரும்ப இன்னொரு பலகையா? ஐயோ என்னடா பலகையை வச்சு சாகடிக்கிறேன். பலகை கொஞ்சம் டேமேஜ் கீமேஜ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, திரும்ப கீழே உடச்சுன்னு உழ வேண்டியது தான். பஸ்லேருந்து வரலாம். ஓகே எங்கேயோ வந்திருக்கோம், இது எங்கே வந்திருக்குன்னு தெரியல. அப்பா எப்படியோ ஒரு ரூம் மாதிரி இருக்குது, என்ன ரூம்னு தெரியல. ஐயோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரூம் இருந்தால் கூட நல்லாயிருக்கும். ரொம்ப தூரம் வந்ததுக்கு கொஞ்சம் களைப்பாக இருக்குங்க. படுத்துன்னு தூங்கி எழுந்துட்டு போகலான்னு பார்த்தா அப்படிலாம் முடியாத இருக்கு. சரி ஓகே நாம் தப்பிக்கிற வழியே பார்ப்போம். ஓகே ஒன்றா போட்டாச்சு. ஐயோ இடக்கு வேலையா? ஓகே இப்போ ரெண்டாவது எதுன்னு போய் கரெக்டாக அங்கே போடணுங்க. அப்படி ஜம்ப் பண்ணி ஓகே இங்கே போட்டாச்சு. இப்போ மூணாவது ஒன்று போட்டால் போதுங்க, அதுதான் அப்படியே மேலே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்கலாங்க. ஓகே இதை மட்டும் எடுத்துன்னு போயிட்டு கரெக்டாக அது மேலே வைக்கணும். ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணி ஓகே இப்போ வச்சிடலாமா? ஓகே வச்சிடலாங்க. அவ்வளோதான், இப்போ ஜம்ப் பண்ணி அப்படியே மேலுக்கு போக வேண்டியதான். ஐயோ என்னடா ஜம்ப் பண்ண முடியல. அப்போ இந்த பொட்டியை போட்டால் தான் ஜம்ப் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. சரி ஓகே இதோ எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக கீழே வச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி போக வேண்டியது தான். ஓகே இங்கே வச்சிடலாம். ஓகே அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே இங்கே ஜம்ப் பண்ணி அப்படியே மேலே. ஐயோ கீழே வந்துட்டுனா என்னடா இது தடகள் ஆகிட்டே இருக்கு. அண்ணானாலும் சரிங்க, இந்த வீட்டை விட்டு தப்பிக்கிற வழியை தாங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே அண்ணா புயலே வந்தாலும் சரி, எப்படியோ ஒன்று தப்பிச்சு போகிற வழியை தாங்க பார்க்கணும். ஓகே ஐயோ டைலாக் பேசினே தப்பிச்சு போயிடலான்னு பார்த்தா கீழே வந்து போயிட்டுனே. சரி ஓகே இந்த மாதிரியாவது கரெக்டாக போகணும், டைலாக் பேசாத போனுங்க, அப்போ தான் நம்மளால போக முடியும். டைலாக் சும்மா பேசிட்டு போனால் டபக்குன்னு கீழே வந்து போயிடறான். சரி ஓகே அப்படியே போவோம். இங்கே பாருங்க சின்ன சின்ன இதாக இருக்குது, இதில் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் கீழே லொபக்குன்னு விழ வேண்டியது தான். சரி ஓகே இங்கே பார்த்தீங்களா கீழே ஒருத்தர் வந்திருக்கான். சரி நாம் போவோம், ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வழியை கண்டுபிடிப்போம். ஓகேங்க அப்படியே போடா இங்கே பாருங்க சின்ன வழியாக இருக்குது, இதில் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தாங்க போகணும். அப்படியே மெதுவாக. ஓகேங்க எப்படியே வந்தாச்சு. என்ன படிக்கட்டு மாதிரி போயிட்டே இருக்காடா அப்பா, எவ்வளோ தூரண்டா இருக்கட்டு. ஐயோ இன்னும் போயிட்டே இருக்காடா அப்பா, அதுதான் வந்துட்டுன்னு நினைக்கிறேங்க. இன்னும் இதை மட்டும் தாண்டி போகணும். கிட்ட வந்துட்டோம், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தானே போகணும். ஓகேங்க இப்போ அப்படியே மெதுவாக போயிட்டு அந்த லிவரை மட்டும் ஆன் பண்ணிட்டா போதுங்க. ஓகேங்க இப்படி ஆன் பண்ணியாச்சு, அப்படியே கீழே குதிச்சாச்சு. இப்பயாவது நம்ம போகிற டோர் ஓப்பன் ஆகிடுச்சான்னு தெரியல. ஓகேங்க ரெண்டாவது டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இது நடா தலகாணிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஓஹோ ஜம்ப் பண்ணுறதுக்கா, சூப்பராக இருக்குங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு. ஓகே அப்படியே மேலே போன மாதிரி இருக்குது. ஓ அப்போ 2 லிவர் ஆட்டு இருக்குங்க. அப்போ 2 லிவரும் ஆஃப் பண்ணால் தான் நம்ம வெளியே போக முடியுமா? சரி ஓகே ட்ரை பண்ணிட வேண்டியது தான். அப்படியே இவனை ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதாங்க. இந்த கவரை தான் முன்ன எகிரி பிடிச்சேன், என்னால் கீழே விழுந்து போயிட்டுங்க. ஓகே இப்போ கரெக்டாக பிடிச்சாச்சு.
திரும்ப இன்னொரு தலைகாணி இருக்கு, அது மேல திரும்ப ஜம்பை போட்டு ஜம்ப் பண்ணி வந்தாச்சுங்க. எவ்வளவு கஷ்டமான டாஸ்கை வச்சு கழுத்தை அறக்குறாங்கடா சாமி. சரி ஓகே, எப்படியோ வந்தாச்சு. இங்க பாருங்க, இங்க ஒரு தலைகாணி, என்ன 3 தலைகாணி போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அப்புறம் வெளியே வரும்போது இந்த தலைகாணியெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் நம்ம போய் படுத்துன்னு தூங்குறதுக்கு. ஓகே, அப்புறம் எடுத்துப்போம். இங்கே ஒரு கவர் இருக்குங்க. ஓகே, இந்த கவரை பிடிச்சி அப்படியே ஏறி அப்படியே மேலே வந்தாச்சு. நீ எவ்வளோ தூரண்டா போனட்டு சொல்லி தொலைங்கடா. அப்போ அப்படியே எப்படி வந்துட்டுக்க இந்த லிவரை ஆன் பண்ணியாச்சு. அப்படியே சரணி கீழே குதிச்சிட வேண்டியது தான். ஓகேங்க, இப்போயாவது டோர் ஓப்பன் ஆகிக்குமா? ஓகே, இந்த பட்டன் அமுங்க மாட்டேன் இருக்கு. ஓகே, அதாக அமுக்கிட்டு இப்போ டோரை ஓப்பன் பண்ண வேண்டியது தான். டோரே ஓப்பன் ஆகிடு. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சுங்க. இன்னொரு டோரா? ஓகே, அதுவும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், என்னடா அது ஃபைன் த கீயா, எங்கே கீயை வந்து மறைச்சி வச்சிருக்காங்களாம். அந்த கீயை நம்ம இப்போ தேடி கண்டுபிடிக்க மாட்டேருங்க. ஓகே, இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது. ஓகேங்க, இங்கே தான் நிறையா பொட்டி இருக்குது. அப்போ இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த பொட்டியெல்லாம் உடச்சி பார்த்துட வேண்டியதாங்க. ஓகே, இங்கே இருக்கு பாருங்க கீ. அப்போ அப்படி எப்படியோ ஒரு 2 பொட்டியை தான் உடைச்சோம், அதுலேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சிங்க. ஓகே ரைட்டு, இப்போ இதை எடுத்துன்னு போயிட்டு எங்கே போடணும்னு தெரியல. ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூம் இருக்குது, அங்கே தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இங்கே பூட்டு போட்டிருக்கு. அப்போ இந்த பூட்டை ஓப்பன் பண்ணி வேண்டியதாங்க. எப்படியோ ஓப்பன் பண்ணியாச்சு. எங்கே போகுதுன்னு தெரியல, இந்த வழி வேற. ஐயோ, இந்த கொப்பரைக்காது இங்கே தான் இருக்கலாம். யார பத்திர கொப்பரைக்காதுன்ற அன்னைக்கு நான் உன்னை சாப்பிடாம விட மாட்டேன்டா. இது ஏன் இடம்டா. இந்த இடத்த விட்டு உன்னால தப்பிக்கவே முடியாதுடா. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும்டா. டே தம்பி, நீ என்னை பிடிச்சி சாப்பிட்டு கூட, ஆனா உன் சிரிப்பை மட்டும் என்கிட்ட சிரிச்சிடாதா. உன்னை பார்த்தாவே பயமா இருக்குடாடு. என்ன பார்த்தா பயம் வருதுல்ல, அப்போ ஒழுங்குமுறை நில்லு, நான் உன்னை பிடிச்சி சாப்பிடுனா. போடா டே வெண்ண, உன்னால முடிஞ்ச என்ன பிடிச்சி பாடா டே. உன்னால என்ன பிடிக்கவே முடியாதுடா டே. ஐயோ, இந்த வழி வேற எங்க இருக்குன்னு தெரியல. நான் வேற எங்கெங்கயோ போயிட்டு இருக்குன்னு கரெக்டா வந்திருக்குண்ணா. அப்பாடி, இங்கதாங்க எக்ஸிட் இருக்கு. ஓகேங்க, எப்படியோ வெளியே வந்துட்டுக்கா. அப்பா, எப்படியோ அந்த கொப்பரை காதைக்கிட்ட தப்பிச்சு வெளியே வந்துட்டான். எப்பா, இப்போதாங்க கொஞ்சம் குழுன்னு இருக்கு. ஓகே, இது எங்கே போகுதுன்னு தெரில. அப்புறம் இது போயிட்டு இன்னொரு கொப்பரை காதைக்கிட்ட மாட்டி வச்சிரு போதுடா சாமி. கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் போனான். இது ஏதோ பைப்பு மேலேயே போட மாட்டிருக்குங்க. எல்லாத்தாவும் இந்த பைப்பு தாங்க அதிகமாக இருக்குது. இந்த பைப்பை தான் நம்ம நிறைய தாண்டி வரோம். இங்கே பாருங்க, எத்தனை பைப்புடா சாமி, கணக்கேல்றா. சரி ஓகே, இதெல்லாம் தாண்டி போனாதான் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேங்க, எப்படி கொஞ்சம் கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான், பாருங்க அங்கே ஆரம்பருக்கு போட்டிருக்கு. அவ்வளோதான், அங்கே போயிட்டா ஃபினிஷிங் பாயிண்ட் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னவோ சரி இருங்க. ஐயோ, இன்னும் இங்கே போயிட்டே இருக்கு. எங்கே போகுதுன்னு இடத்துல என்னடா இது ஏதோ காற்றுல மிதந்துட்டு இருக்கு. என்னடா இது, ஓ ஜூஸா இது? ஓகே, இது எடுத்து குடிச்சிட வேண்டியதுதாங்க. இதை குடிச்சா எனர்ஜி வருமா நான் தெரியல. சரி ஓகே, இதை குடிச்சுதான் பார்ப்போம் அப்படி என்னதான் வருதுன்ட்டு. ஓகேங்க, ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்குது. சரி ஓகே, இப்போ ஓடி போய் ஜம்ப் பண்ணி பார்ப்போம் என்ன பவர் கிடைக்குதுன்ட்டு. ஓடுறா கைப்புள்ள ஜம்ப்பு. என்னடா இது, மண்ணாங்கட்டி பவர் தான் கிடச்சிருக்கு. ஐயோ, இந்த முறை கரெக்டாக குடிச்சிட்டு ஜம்ப் பண்ணி பார்ப்போம் பவர் என்ன பவர் தான் இருக்குன்ட்டு. நம்ம கரெக்டாக குடிச்சு ஜம்ப் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. ஓகே, இப்போ தாங்க வந்திருக்கு நமக்கு பவர். ஓடி போய் ஜம்பாக போட. ஓகேங்க, வந்தாச்சுங்க. இப்போ பாருங்க எப்படி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்குன்னு மட்டும் பாருங்க. என்ன வந்தாலும் சரிங்க, அப்படியே சாறு மாறு தக்காளி சோறுன்ட்டு போக வேண்டியதாங்க. ஓகே, ஏதோ ஊழற சத்தம் வேறு கேட்குது. நமக்கு தான் ஊழறாங்களான்னு தெரியல. ஐயோ அம்மா தாயே, நீதாம்மா இந்த புள்ளைய காப்பாற்றணும். சரி ஓகே, அப்படியே போக வேண்டியதை திருப்பணும். எப்படியே சாமியை கும்பிட்டாச்சுக்க, அப்படியே நமக்கு பயம் வராது இருக்கிறதுக்கு. ஓகே, அப்படியே மெதுவா, இது ஒரே கல்லுன்னு தான் நினைக்கிறேன். அப்பாடி இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தானே. ஓகே, எப்படியே வந்தாச்சு. என்னடா இது, எங்க ட்ராப் வச்சிருக்குங்க அது பைத்தியம். ஒருவேளை கிராணி கிட்டேருந்து போய் ட்ராப் ஆகினதுக்குமா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ட்ராப்பு. ஐயோ, இதில் நம்ம ஆடுனா தூளாக போயிருந்தாடு இருக்கு. என்னோட பெருசாக இருக்குங்க, பல மடங்கு. சரி ஓகே, அதை தாண்டி வந்தாச்சு. எங்கடா இது நடுக்காட்டில் வந்திருக்குண்டு. என்னடா இது வீடு கட்டி பாதி அப்படியே விட்டுருக்காங்க. இது வீடா கொட்டாயாலான்னு தெரியல. இது ஏதோ பார்க்கறதுக்கு காடு மாதிரியே இருக்கு. ஐயோ, இந்த காட்டை தாண்டி சீக்கிரம் போயிருங்க. ஓகே, அப்படியே ஜம்ப் பண்ணி போயிடுறேன். இது என்னடா எங்கள் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு. எங்க அந்த குட்டி சாத்தா இங்கே தாங்க இருக்கு. அது குட்டி சாத்தா இங்கே தான் இருக்கு. ஐயோ, இதுக்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேன் இருக்கு. இது நடா ஏதோ ஒரு கன்று இருக்கு, இதை எடுத்துப்போம். அப்பாடி, இந்த கன்னை வச்சு போட்டு தள்ளுற வேண்டியதான். என்னடா இது காசு கேட்குறாங்க. சரி ஓகே, அது மானா. அப்போ நம்ம கையில் தான் சண்டை போடணுமா நான் தெரியல. ஓ, இங்கே உள்ள இருக்கா கண்ணு. ஓகேங்க, இது இடத்துல வேண்டியதான். என்னடா எழுத்துக்கு வருது. ஐயோ, எங்க இந்த டிஜே மாதிரி லைட் வருதுல்ல, அது டெச்சனா அப்படியே ஃபுல் எழுத்துக்கு வருதுங்க. ஐயோ குட்டிச்சாத்தா, என்ன அடிக்காத, உனக்கு நான் லாலிபாப் வாங்கி தரேன். எனக்கு லாலிபாப் வேணாம், காலிபாப் வேணாம், எனக்கு உன் கால் தாண்டா வேணும். உன் காலை கடிச்சு சாப்பிடணும். ஏய் பைத்தியமே, அப்படி கத்தாது, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ, இது நம்மள விடாதாட்டு இருக்கு. எப்படியோ தப்பிச்சாகணுமே. ஐயோ, இன்னொரு கொஞ்ச நேரத்தில் நம்மளை போட்டு தள்ள போதே போச்சுடா. ஏய் குட்டிச்சாத்தா, என்னவே போட்டு தள்ளிட்டியா? இப்போ பாரு உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கரெக்டாக அந்த டிஜே லைட் விடுற போது நம்ம கரெக்டாக ஜம்ப் பண்ணுறனுங்க. நான் அடிச்சா நீ தாங்க மாட்டாடா.
தம்பி. டே தம்பி வானடா, பாட்டு பாடாத. அப்பா நான் அடிச்சு போட்டு பாட்டு பாடுவேன். ஒழுங்கா என்கிட்ட கம்முனு இருடா. ஐயோ இருங்க, இவனை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டு அப்பார் நாம பாட்டை பாடுவோம். டே உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன்டா. டே கொப்பரக்காதா, அன்னைக்கு நீ செத்தடா. வாடா தோலா. ஐயோ நான் வேற தெரியாத தப்பு பாட்டு பாடுன்னு இருக்குன்னு இவன் எனக்கு தோலனா, இவன் எனக்கு எனிமி. நான் வேற தோலான்ற பாட்டா பாடுன்னு இருங்க. சரி ஓகே. டேய் வாடா இன்னைக்கு உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டான். இங்க பாருங்க, சாக்லேட் சாப்பிட்டு சொத்தப்பல்ல ஆயிட்டுக்குது. டேய் இப்போ பாரு, இன்னும் ஒரு 2 ஷாட்ல ஒன்று எப்படி முடிக்கணும். அப்பாடி 8 ஷாட்டுங்க. இன்னும் ஒரே ஒரு ஷாட் வச்சு அந்த கொப்பரக்காத காலியாயிருவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடிச்சு சாவ அடிப்பான். ஐயோ இன்னும் 500 இருக்கா, இது அப்புறம் காலி பண்றது. டே தம்பி ஒரு கொஞ்ச நேரம் கம்முனர்றா, தவளை டெகிட்டு இருக்காது. இன்னும் ஒரே ஒரு அடி, ஒரு கொஞ்ச நேரம் பொறுத்து கூட குட்டியாப்பா. ஓகே இப்போ பாருங்க, கரெக்டாக அந்த நேரத்தில் அடிச்சு காலி பண்றா. ஓகேங்க, எப்படியும் ஹெட்ஷாட் வச்சு காலி பண்ணிட்டோம். டே தம்பி கொப்பரக்காதா, செத்து போயிட்டியா? சரி விடுங்க, இவனுக்கு பாட்டு பாடலான்னு பார்த்தேன், அவனே செத்து போயிட்டான். இதுக்கு மேலே பாட்டு பாடி என்ன பண்ண போறான்? சரி ஓகே, அவ்வளோதான், வாங்க நம்ம அப்படியே வெளியே போவோம். டே நண்பர்களே, நான் போயிட்டு வரேன்டா. சரி அவ்வளோதான், எப்படியும் நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அதாவது தூங்க போகிற நண்பர்களே. ஓகே இங்கே பாருங்க, எப்படியும் நமக்காக ஒரு பஸ் நின்று இருக்கு. பஸ்ஸாக வேணான்னு தெரியல. ஆமாங்க, வேனு. ஓகே, அந்த வேன்ல ஏறி நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதாங்க. ஓகே இருற, அந்த வேனை ஷூட் பண்ணி பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். சரி ஓகேங்க, எப்படியும் வேன் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. என்ன வேன் இவ்வளோ மெதுவாக ஓட்டுற டிரைவர், சீக்கிரமாக ஓட்டி தொலைக்கல. ஓகேங்க, எப்படியே வீட்டானிக்கு வந்துட்டு நினைக்கிறேங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க கைஸ். ஓகே பாய்.